கீழே அழுதுட்டு இருக்காங்களே இந்த வைர பெண்மணியோட வலி வேதனை போராட்டம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறாங்க. இவங்க ஒரு அரண்மனையில வளராத பெண், எந்த ஒரு அரசியல் செல்வாக்கும் இல்லாத பெண். இவங்க ஒரு பழங்குடியினத்துல பிறந்தவங்க. இப்போ இந்த நாட்டோட உச்சபட்ச பதவியில இவங்க இருக்காங்க. இவங்க 2000 இருந்து 2009 வரைக்கும் ஒடிசாவோட எம்எல்ஏவா இருந்தாங்க. அந்த வேலையில இவங்க சிறந்த எம்எல்ஏங்கிற பதவியும் பெற்றாங்க. இவங்களோட பதவி முடியிற காலத்துல 2009ல இவங்களோட முதல் பையன் ஒரு தலையில அடிபட்டு இறந்து போறாங்க. அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வந்துட்டு இருந்த இவங்களுக்கு 2013ல இவங்களோட 2வது மகனும் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கிற செய்தி கிடைக்குதுங்க. அடுத்த வருஷம் 2014ல அவங்களோட அம்மாவும் இறந்து போறாங்க. அதே வருஷம் தனது கணவரும் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. தனது சொந்த சகோதரரும் அந்த வருஷத்துல இறந்து போறாங்க. இந்த மாதிரி தன சொந்தங்கள்ல பாதி இழந்துட்டு இவங்க ரொம்ப துக்கத்துல அப்படியே நின்றுடாம தனது பழங்குடி மக்களுக்கு எதனா செய்யணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டே இருந்தாங்க. 2015ல இருந்து 2021 வரையும் ஜார்க்கண்டோட கவர்னரா இருந்தாங்க. 2022ல உச்சபட்ச பதவி இவங்களை தேடி வந்துச்சுங்க. இவங்க தாங்க நம் நாட்டின் வைர பெண்மணி அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நம்ம நாட்டோட ஒவ்வொரு பிரஜையும் கண்டிப்பா இந்த வைர பெண்மணியை பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். இதை பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.